ஸோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா A to D இருந்து ஒரு பிசி பர்ச்சேஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வாங்கினேன், எப்படி காண்டாக்ட் பண்ணேன், எப்படி டெலிவரி பண்ணியிருந்தாங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து பிசி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேஜஸ் தேடினேன். பட் எனக்கு ஜென்யூனாக பட்டது வந்து நான் ரொம்ப நாள் A to D வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கனாலையும் நான் ரொம்ப 2017 பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஜென்யூனான ரிவ்யூ அண்ட் பிசி பில்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கறனால ஸோ பிசி அவங்கள்ட்ட பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு அவங்களோட காண்டாக்ட் தேடினேன். ஸோ அவங்க வெப்சைட்டும் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு நான் என்னோட நீட் என்ன அப்படின்ற மாதிரி அந்த கன்சல்டன்ட் கேட்டாங்க. ஸோ எனக்கு தேவையானது என்னன்னா வீடியோ எடிட்டிங் நல்லா பண்ணணும் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க்ஸ், இந்த மாதிரி ப்ரௌசிங் அண்ட் இது மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ணணும் அப்படின்றதான். ஸோ இன்டெப்த்தாக நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறேன்றதுனால எனக்கு அந்த மாதிரியான ஒரு பிசி வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கேட்டாங்க. ஸோ என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 70,000 அப்படின்றதுனால நான் என்னோட பட்ஜெட் சொன்னதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எனக்கு வந்து சில மெசேஜ் தான் அனுப்பிச்சிருந்தாங்க. 2 வேரியண்ட் வந்து அவங்க எனக்கு அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டெல் மாடல் ஒன்று, தென் AMD மாடல் ஒன்று. ஸோ இந்த 2 ஸ்பெக்ஸில் எது நீங்கள் சூஸ் பண்ண விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி. பட் அவங்க சைட்லேருந்து AMD தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இன்டெலை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்பீடில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் AMD சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மானிட்டர், கீபோர்டில் நம்ம சாய்ஸ் தான். அவங்க சைட்லேருந்து சொல்லுவாங்க, பட் நம்ம சூஸ் பண்ணுறோன்னா சூஸ் பண்ணிக்கலாம், அவங்களே ஆட் பண்ணிக்குவாங்க. தென் மானிட்டர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது மானிட்டர்லேயும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு மானிட்டரு வீடியோ எடிட்டிங் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து வீடியோஸ்க்கு கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்றதுனால, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் வீடியோக்கு எலிமெண்ட்டாக அப்படின்றதுனால ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருந்த மானிட்டர் என்னென்னா Dell P2422Hன்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டர் தான். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு நல்ல எடிட்டிங்கான மானிட்டர் தான். பிகாஸ் நான் இது போக இன்னொரு மானிட்டர் வச்சிருக்கேன் LGயில். பட் எனக்கு வந்து சைஸ் வைஸ்லேயும் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வைஸ்லேயும் எனக்கு வந்து கொஞ்சம் லாங்காக வேணும். பிகாஸ் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஹைட் உள்ளது அண்ட் அட்ஜஸ்டபிள், ஸோ ரொட்டேட்டும் பண்ணிக்கலான்ற மாதிரி மானிட்டர் நான் வந்து சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி ஃபைனல் ப்ரைஸிங் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நான் ஓகே ஸ்பெக்ஸ் ஓகேன்றதுனால அட்வான்ஸ் பண்ண சொன்னாங்க. நான் அட்வான்ஸ் ஃபண்டு ஃபுல் பேமெண்ட்டுமே நான் பண்ணிட்டேன். ஸோ பண்ணினதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ டேஸில் வரும் அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம் ஒரு 7 to 9 டேஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பண்ணிவிட்டு எனக்கு வந்து அது ஒரு 7 டேஸில் எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த வந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், எனக்கு ப்ராப்பரான பேக்கேஜிங்கில் வந்துருந்துச்சு. ஃபுல்லாக அவங்க A to D கவரிங்லாம் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் நான் அதை பிரித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மெயிலில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிசியில் வந்து அவங்க சில டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. பிகாஸ் ஒரு ப்ரீமியர் ப்ரோவில் ரெண்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, பூட்டப் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுது, ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து அவங்க டீமை வச்சு டெஸ்ட் பண்ண ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஓகே இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சிஸ்டம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா எவ்வளோ ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே அமைச்சிருந்தாங்க. அண்ட் இது போக டேக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், என்னென்ன டீட்டெயில்ஸ், எவ்வளோ வருஷம் வாரண்ட்டி அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ பிசிக்கு எவ்வளோ வாரண்ட்டி, ரேமுக்கு எவ்வளோ, மதர் போர்டுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே அதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வாரண்ட்டி இன்கேஸ் உங்களுக்கு வாரண்ட்டியில் ஏதாவது ப்ராப்ளம், அது உங்களுக்கு சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம்னா எப்படி கவர் பண்ணுன்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் போட்டிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் நான் ப்ராடக்ட் வந்தோன்னே அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓகே, அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோ நான் எடுக்கும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 8 months ஆச்சு. பட் என்னோட இந்த 8 to 1 year எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், எனக்கு இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. பட் இன்கேஸ் நம்ம வந்ததுனால நம்ம இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் கேட்டுடலாம். பிகாஸ் சின்ன ப்ராப்ளம்ஸ் லைக் எரர் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். அவங்க டீம்லேருந்து எனக்கு கைடும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நம்பர் நீங்கள் அந்த ஒரு நம்பர் தான், அந்த நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு வேரியண்ட்டை நீங்கள் வந்து கேட்குற மாதிரியாக இருந்தாலும் சரி, டவுட்ஸ்னாலும் சரி, ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வந்துடுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுறது தான். பட் இவங்கள்ட்ட வாங்கினா தான் ஜென்யூனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் இல்லை. பட் என்னோட ஒப்பீனியனில் அது ஜென்யூனாக பட்டுச்சு, அதனால் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பிகாஸ் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன்.
அவங்க வந்து சென்னையிலேருந்து அந்த டீம் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து 7 to 8 டேஸில் டெலிவர் பண்ணிட்டாங்க. அண்ட் பர்ஃபெக்டான பேக்கேஜிங்லையும் டெலிவர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் அந்த அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் இது வரைக்கும் நான் வீடியோ எடிட்டிங்கில் பெருசாக எந்த ஒரு ப்ராப்ளமும் பார்த்ததில்ல. பிகாஸ் எனக்கு வந்து நான் கொடுத்துருக்க ப்ரைஸுக்கு வந்து எனக்கு ஸ்பெக்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. பிகாஸ் பட் இன்னொரு செகண்டரி கம்ப்யூட்டராக நான் வந்து மேக் மினி வச்சிருக்கேன். பட் நான் அதில் கம்பேர் பண்ணும்போது எனக்கு அதில் வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ரொம்பவே இருக்குது. அண்ட் சில வாட்டி வந்து நான் ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து நிறைய வாட்டி எரர் ஆகி ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகிடுது. அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஒர்க் பண்ண ஹோம் பேஜுக்கு வந்துடும், திரும்பி நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமே நான் இதில் நோட்டீஸ் பண்ணல. ஏன் நான் அதை வந்து இதோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் மேக் மினி M2 வந்து கிட்டத்தட்ட 60,000 ரேஞ்சில் தான் வருது, கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக தான் வருது. அப்படிங்கும் போது ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அதிகமாக ப்ரைஸும் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது மாடரேட்டான ஒரு 1080p எடிட்டிங் ஆர் நீங்கள் வந்து டெய்லி கிளியர் பண்ணி பண்ணுற மாதிரியாக இருந்தாலோ, இல்லை SSD வச்சுட்டு நீங்கள் டெய்லி ஸ்டோரேஜஸ்லாம் மாற்றிக்குவீங்க அப்படின்னா அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட செகண்டரி எடிட்டிங்க்கு நான் அதை யூஸ் பண்ணுறேன். பட் ப்ரைமரியாக எனக்கு வந்து ஒரு 1500 GB ஸ்டோரேஜ் இது வந்து இதில் வந்துடுது. ஸோ எனக்கு வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியதில்லை. டுட்டோரியலுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் மேக்கில் தான் எடுக்கிறேன். ஸோ எடுக்கிறது பூரா அந்த ஷூட் ரிலேட்டடான பர்பஸ், ஆஃபீஸ் பர்பஸ், ப்ரௌசிங் பர்பஸ், இதுக்கு எல்லாமே அதை யூஸ் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃப் அடி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் கம்ப்ளீட்டாக நான் இது தான் யூஸ் பண்ணுறேன் என்னோட கிளைண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம். அண்ட் இது போக நீங்கள் சொல்லலாம் மேக்கை வந்து நீங்கள் கிராக் ஏற்றி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் ப்ரீமியர் ப்ரோ, அடோப் கிரியேட்டிவ் கிளவுட் கம்ப்ளீட்டாக எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். பட் அதுலேயுமே எனக்கு மேக்கில் எரர் நிறைய வாட்டி வந்து ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கு. பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற எஃபெக்ட்னாலையா இல்லை ஹை ரெசல்யூஷன் வைக்கிறதுனாலையான்னு எனக்கு தெரில. பட் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு விண்டோஸ் வந்து பரவாயில்ல. ஸோ நீங்களும் A2D பிசி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.